ஜெய் சாயிராம். எதை ஒன்றை துவங்குவதற்கு முன்பாகவும் இது எனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கப் போகிறது என்று நினைக்காமல் இருக்கலாம். எதையுமே சமாளிக்கும் ஆற்றலோடுதான் நாம் படைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை மறந்து விடாமல் இருக்கலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம் சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, இன்று நீ நினைத்தது நடந்தே தீரும். நம்பிக்கை உனக்கு இருக்கிறது தானே? அப்படி நம்பிக்கை உன்னிடத்தில் இருந்தால் ஒரு முறை கேட்டுவிட்டு கடந்து சென்றுவிடு. உன்னால் முடியாது என்றால் யாராலுமே அதை செய்ய முடியாது என்றுதான் அர்த்தம். என் அன்பு பிரியமே, கூட்டத்தில் ஒரு எதிரி உனக்கு இருந்தால் நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். ஆனால் என் பிரியமே, ஒரு கூட்டமே உனக்கு எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். ஆம் என் பிரியமே, நீ வளர்ந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். இதை தீர்க்கமாக மனதில் பதிய வைத்துக் கொண்டு செயல்படு. என் அன்பு பிரியமே, உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்ற எண்ணத்தோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்வில் மிக பிரகாசமாகவே வென்று காட்டலாம். முடியாது என்ற எண்ணம் எப்பொழுதெல்லாம் உனக்கு தோன்றுகிறதோ அப்படி தோன்றும் பொழுதெல்லாம் ஏன் என்று உன் மனதில் கேட்டு பழகு. ஆம் என் பிரியமே, அதை முடித்து காட்டுவதற்கான யோசனைகளே உனக்கு பதிலாக அப்பொழுது உன் மனதில் தோன்றும். என் அன்பு பிரியமே, எப்பொழுதெல்லாம் உன் மனம் சோர்வாக இருக்கிறதோ, நீ சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் நீ கடந்து வந்த வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பிப்பார் என் பிரியமே. நீ கடந்து வந்த பாதையை சற்று திரும்பிப்பார். நீ அனுபவித்த வழிகளும் கடந்து வந்த வழிகளும் உனக்கு புதிய நம்பிக்கையை தருவதாகத்தான் இருக்கும். ஆம் என் பிரியமே, உன்னை யார் விமர்சனம் செய்தாலும் கவலையே கொள்ளாதே. ஏனென்றால் உன்னை விமர்சிப்பவனை நீ பொறாமைப்பட வைத்திருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். அதுதான் அர்த்தமாகவும் இருக்கும். ஆம் என் பிரியமே, அதுதான் அர்த்தமாகவே இருக்கும். நம்பிக்கை உன்னிடத்தில் இருந்துவிட்டால் நடக்காது, முடியாது என்று நினைத்த அத்தனை விஷயங்களும் உன்னால் மிக சுலபமாக சாதித்து காட்டிவிட முடியும். ஒரு தோல்விக்கே துவண்டு போய் விழுந்து விடுகிறாயே, ஏன் என் பிரியமே? ஒரு தோல்விக்கே துவண்டு போய்விடாமல் இரு. பல தோல்விகள் ஒரு வெற்றிக்கு சமானம். தோல்வியடைந்து விட்டோமே என்று பயப்படாதே. தோல்விதான் வெற்றிக்கான படிக்கட்டாகவே இருக்கும். கடின உழைப்பில் செலவழிக்கப்பட்ட ஒரு நாள் நல்ல உறக்கத்தை தரும். ஆம் என் பிரியமே, நல்ல உறக்கத்தை தரும். கடும் உழைப்பில் செதுக்கப்பட்ட ஒரு வாழ்வு என்பது என்றுமே அழியாத புகழை பெற்றுத்தரும். என்றுமே புகழை பெற்றுத்தரும். 1000 தோல்விகளை நீ அடைந்தாலும் கூட சற்றும் சளைக்காத போராட்ட குணம் மட்டும் உன்னிடத்தில் இருந்துவிட்டால் போதும். அந்த குணம் ஒன்று மட்டும் உன்னிடத்தில் இருந்துவிட்டால் போதும். உன்னை போல வெற்றியாளன் இந்த உலகில் யாருமே இல்லை, யாருமே கிடையாது. வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாற்றில் நிச்சயமாக இடம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பவர்களுக்கும் விமர்சனம் செய்து கொண்டே இருப்பவர்களுக்கும் ஒரு இடம் கூட வரலாற்றில் இருக்கவே இருக்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆம் என் பிரியமே, வெற்றிக்கு எந்த குறுக்கு வழிகளும் கிடையவே கிடையாது. நீதான் அதற்கான சரியான பாதையை உருவாக்க வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரே நாளில் மாறிவிடாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. நீ அடைய வேண்டிய இலக்கை அடையும் வரை உன்னுடைய லட்சியத்தை மட்டும் விட்டுவிடாதே என் பிரியமே. உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்ற எண்ணத்தோடு இரு. கடினமான வழிகளை தாண்டிதான் வாழ்வில்
வெற்றிகள் கிடைக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு ஒதுங்கி நிற்பவனை விட கூச்சமின்றி கேட்டு தெரிந்து கொள்பவனுக்கே இங்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிறது. உன்னுடைய நம்பிக்கை உன்னிடத்தில் உறுதியாக இருந்தால், உன்னுடைய சிந்தனைகள் தெளிவானதாக இருந்தால், உன்னுடைய விருப்பங்கள் நியாயமானதாக இருந்தால், இந்த பிரபஞ்சமே நிச்சயம் அதை உனக்கு நிறைவேற்றி தரும் என்பதே நிதர்சனமான உண்மை. ஆம் என் பிரியமே, மன அமைதியோடு இருப்பவர்களுக்கு என்றுமே ஆபத்து கிடையவே கிடையாது. மன அமைதியை கெடுக்கும் எதையும் உனக்குள் அனுமதிக்காதே என் பிரியமே. முதலில் கிடைக்கும் வாய்ப்புகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த கற்றுக்கொள். ஏனென்றால் இரண்டாவது வாய்ப்பு என்பது மிக மிக அரிதானது. கஷ்டங்களை நினைத்து நினைத்து கலங்கிக் கொண்டே இருக்காதே என் பிரியமே. கஷ்டங்களை நினைத்து கலங்கிக் கொண்டே இருக்காதே. அப்பா சொல்வதை இப்பொழுதே கேட்டுவிடு. அப்பாவின் வாக்கு அசரீரி வாக்கு இது. உனக்கான மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதற்கு உன்னை நீயே தயார்படுத்திக் கொள் என் பிரியமே. எப்பொழுது உண்மையான பக்தியை என் மீது நீ வைத்து விட்டாயோ, அப்பொழுதே நான் உன்னை கவனித்துக் கொண்டும் ஏற்றுக்கொண்டும் இருக்கிறேன். நீ அந்த நாட்களை நினைத்துப்பார். உன்னுடைய கஷ்டமான நாட்களை கொஞ்சம் நினைத்துப்பார். மிக தீவிரமான அன்போடு என்னுள் ஐக்கியமாகியிருந்தாய்தானே. இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் விருப்பத்திற்கு மாறாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல நடந்து கொண்டாய்தானே. இதை நீ மனதால் உணர்கிறாய்தானே. அந்த சமயத்தில் என்னுடைய பிடியிலிருந்து எவருமே விலக முடியாது. நான் விலகவும் விட்டுவிட மாட்டேன். ஆம் என் பிரியமே, என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். நான் உன்னை கைப்பிடித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை பல முறை ஆபத்துகளிலிருந்து சரியான நேரத்தில் உன்னை காப்பாற்றியும் இருக்கிறேன். என்னை நீ அந்த சமயத்தில் மறந்துவிட்டு நிராகரித்து விட்டாய் என் பிரியமே. நீ என்னை நிராகரித்து விட்டாலும் உன் அப்பா உன்னோடுதான் இருக்கிறேன். உனக்கு மனதில் ஏற்பட்ட குழப்பம், அந்த சலனம், அதனால்தான் பல முறை பாதை மாறி போக நினைக்கிறாய். உன்னை எனது பிடியில் வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை துயரங்கள், எத்தனை கடினமான சூழ்நிலைகளை நீ அனுபவித்தாய் என்று நன்றாகவே தெரியும் என் பிரியமே. ஒரு முடிவே இல்லாமல் நீ வேதனையை அனுபவித்தாய் என்பதும் உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். எத்தனை ஜென்மங்களானாலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் அப்பா நிச்சயமாக வழிநடத்துவேன் என் பிரியமே. எது வந்தாலும் சரியான பாதையில் உன்னை அழைத்து போக உன் சாயப்பா நான் உன்னோடுதான் இருக்கிறேன். நீ கடந்து வந்த பாதையை திரும்பிப்பார். ஆனால் அதிலிருந்த கஷ்டங்களை மறந்துவிடு. உன் எண்ணங்களையும் உன்னுடைய தலையெழுத்தையும் மாற்றிவிட்டு உனக்கான உன் பாவங்களை மன்னித்து உனக்கு புது அத்தியாயத்தை, புது வழியை உன் சாயப்பா நான் காட்டப் போகிறேன். ஆம் என் பிரியமே, சந்தோஷமாக வாழப் போகிறாய். என் அன்பு பிரியமே, கஷ்டங்களை நினைத்து நினைத்து எப்பொழுதுமே கலங்கிக் கொண்டே இருக்காதே. பொறுமையாக காத்திரு. தாமதமாக கிடைக்கும், ஆனால் அதுவும் தரமானதாக உனக்கு கிடைக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. வாழ்க்கையே பாரம் என்று நினைத்து விடாதே என் பிரியமே. வாழ்க்கை பாரம் என்று நினைத்து விட்டால் சந்தோஷங்களும் தூரம் போய்விடும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு செயல்படு. நீ எதன் மீது கவனம் செலுத்துகிறாயோ அதை அதிகரித்து கொண்டுதான் போகும். பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்தினால் உன்னுடைய பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டேதான் செல்லும்.
அதுவே வாய்ப்புகளின் மீது நீ கவனத்தை செலுத்தினால் உனக்கான வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டுதான் போகும். ஆம் என் பிரியமே, என்னடா வாழ்க்கை இது என்று எப்பொழுதெல்லாம் உன் மனதில் தோன்றுகிறதோ அப்பொழுது ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும், சாதகமாகவே நிகழும். உனக்கான நல்ல செய்தி, உனக்கான நல்ல நிகழ்வு, உனக்கான மங்கள நிகழ்வு உனக்காகவே சர்வ நிச்சயமாக காத்திருக்கிறது. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்ற உண்மையை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும், வாழ்வு சந்தோஷமாகவே இருக்கும். இன்பமோ துன்பமோ எதுவானாலும் வந்த வழி எதுவோ அந்த வழியே திரும்பிதானே ஆக வேண்டும். நிரந்தரமாக ஒரே இடத்தில் இருந்துவிட எதுவானாலும் முடியவே முடியாது. வந்த வழி சென்றுத்தான் தீர வேண்டும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாகவே அதற்கு நீ பதில் சொல்ல பழகிக்கொள். நீ நேர்மறையாக இருந்தால் உன் எண்ணமும் செயலும் நேர்மறையாகவே இருந்தால் எதிர்மறை எண்ணமும் செயலும் உன்னை நெருங்கவும் முடியாது, உன்னை அண்டவும் நான் விட்டுவிட மாட்டேன். நான் உனக்கு துணையாக பக்க பலமாக உன்னுள்ளேயே இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீ படும் துன்பத்தையும் வேதனையும் நான் அறிய மாட்டேனா? உன்னை சுற்றி இருக்கும் அந்த இறைவன் சர்வ வல்லமை பெற்ற இறைவனே. நீ கேட்பது பிரார்த்தனையாக வைப்பதை குறைந்த பட்சமாவது உனக்கு வழங்க முடியும், உனக்கு கொடுக்கவும் முடியும். திறக்கவே முடியாத கதவுகளை கூட அந்த இறைவனால் திறந்து காட்ட முடியும் என்ற பட்டியல் நீண்டு கொண்டேதான் இருக்கும். என் அன்பு குழந்தா, மற்றவர்களை பற்றி அதிகமாக நீ தெரிந்து கொள்ளவும் வேண்டாம், உன்னை பற்றி மற்றவர்களிடம் அகிதமாக பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உன்னுடைய சிக்கலெல்லாம் வெகு சீக்கிரத்தில் பறந்துவிடக்கூடும். நீ கஷ்டப்பட்டு வேதனையோடு வாழ்ந்த அந்த நாட்களெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது, வந்தேதான் தீர வேண்டும். நீ நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும், வாழ்ந்தேதான் தீர வேண்டும். அது நாள் வரை உனக்கு வழிகள் இருக்கத்தான் செய்யும், அதைதான் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உண்மையாகவும் நம்பிக்கையோடும் அந்த வழிகளோடு போராடினால்தான் நீ அதிலிருந்து மீள முடியும், மீண்டு வர முடியும், நல்வாழ்வை வாழ முடியும். யாருமே எனக்கு துணையாக இல்லை, தோள் கொடுப்பார் எவருமே இல்லை என்று நீ புலம்பாதே. சற்று திரும்பிப்பார், உன்னருகில் நான் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்குவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. நிம்மதி என்ற என்னுடைய அன்பையும் அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெறுவதற்கு என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு கொடுத்தே தீருவேன். நீ கொடுத்த மரியாதையும் நீ செய்த தானமும் மற்றவர்களுக்கு நீ செய்த துரோகமும் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக உன்னிடம் திரும்பி வந்தே தீரும். அப்படி இருக்கும் பொழுது நீ பொதுவாக செய்வதை விட சிறப்பாக செய்துவிட்டு போகலாமே. உன்னை விழ வைக்கவும் உன் கண்களில் கண்ணீரை விழ வைக்கவும் உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் கூட உன்னை தடுத்து நிறுத்தி மேல் நிறுத்தி உன்னை வாழ வைக்க உன் சாயப்பா, உன்னுடைய தகப்பன் நான் உன்னோடு இருக்கும்போது தேவையில்லாத பயம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லைதானே? அளவற்ற கஷ்டத்தை அனுபவிக்கிறேனே என்று கவலைப்படாதே. அளவற்ற சந்தோஷத்தம் உனக்காக காத்திருக்கிறது. அதனால்தான் அளவற்ற கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இப்பொழுது என்பதை தெளிவாக புரிந்து கொள். எப்பொழுதுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். ஒருவரின் குறையை தனிமையாக அவரிடம் போய் சொல். அதே போல ஒருவரின் பெருமையை கூட்டத்திடம் போய் சொல்லிப்பார். சில பேரிடம் சில விஷயத்தை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட அவர்களை புரிய வைத்து கஷ்டப்படுவதை விட
அவற்றை விட்டு சிரித்துவிட்டு விலகி செல்வதுதான் மிக மிக நல்லது. பெருந்தன்மை என்பது உன்னால் முடிந்ததை விட அதிகமாக மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான். அதே போல பெருமை என்பது என்ன தெரியுமா? உனக்கு தேவையானதை விட குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமையே அடங்கியிருக்கிறது. உனக்காக நான் இருக்கிறேன் குழந்தையே. நல்ல நேரத்தை உனக்காக நான் உருவாக்குவேன். எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கான நல்ல நிகழ்வு, உனக்கான நல்ல செய்தியை கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது சந்தோஷமாகவே உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். நான் சொன்னபடியே, நான் உனக்கு வாக்களித்தபடியே நற்செய்தியோடு தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அதனால்தான் என் முகமும் சந்தோஷமாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உன் முகமும் ஆனந்தத்தில் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். உன் மனதில் உள்ளதை உள்ளபடி சொல்ல என்னால் மட்டுமே முடியும். ஏனென்றால் உன் மனதில்தான் நான் வசித்துக் கொண்டிருக்கிறேன். மிகவும் விசேஷமான, சந்தோஷமான, ஆனந்தகரமான செய்தி உன்னை தேடி வரும் நேரமும் காலமும் கூடி வந்திருக்கிறது. சந்தோஷமாக கேள், நிம்மதியாக இரு, ஆனந்தமாக இரு, மகிழ்வோடு இரு. சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு. அனைத்தும் உன் வசமாகும். உன்னை புரிந்து கொள்ளாதவர்களை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருப்பதை விட, உன்னை புரிந்து கொண்டவர்கள், உன்னை சுற்றி உன் அன்பிற்காகவும் மட்டுமே காத்து கொண்டிருப்பவர்களை நேச பழகிக்கொள். அவர்களோடு சேர்ந்து வாழும் அந்த வாழ்க்கையை ரசித்து அழகாக வாழ கற்றுக்கொள். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள், மனதிற்கு பிடித்தமானவர்கள் செய்யும் எதுவுமே அழகாகத்தான் இருக்கும். ஓடாத நதியும் தேடாத மனமும் எப்பொழுதுமே தெளிவாக இருப்பதே இல்லை. வாழ்க்கை கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், அனைத்துமே சில காலம்தான். வருவதை ஏற்றுக்கொண்டால், வருவது ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் வருகிறது என்பதை புரிந்து கொண்டால் வாழ்வு சிறக்கும். சில காலம்தான், அனைத்துமே மாறும் என்பதை புரிந்து கொண்டால் ஏமாற்றம் பெரிதாக தெரியாது. ஏமாற்றம் வரவும் வராது. யாரையுமே வாழ்க்கையில் முழுமையாக நம்பிவிடாதே. உன்னை மட்டும் முழுமையாக நம்பு. வாழ்வு ஒரு முறைதான். அந்த வாழ்க்கையை நிம்மதியோடு வாழ்ந்துவிட்டு போகலாமே. அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துவிட்டு போகலாமே. மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படி வாழ்ந்துவிட்டு போகலாமே. மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி வாழ்ந்துவிட்டு போகலாமே. வாழ்க்கை என்பது சாகும் வரை அல்ல, மற்றவர்களின் மனதில் நீ வாழும் வரை உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டே இருப்பாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு குழந்தா, மனதை தேவையில்லாத விஷயங்களில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உனக்கு வர வேண்டியது உன்னிடமே கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். வாழ்வில் நீ உச்சத்தை அடைவாய். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை கற்றுக்கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு அனுபவங்களும் உன் வாழ்க்கைக்கான பாடம்தான். ஒரு முறை பாபாவை அன்புடன் நோக்கினால் அவர் ஆயுள் முழுவதற்கும் நம்முடையவர் ஆகிவிடுகிறார். உண்மையான அன்பை தவிர நம்மிடம் அவர் வேறெதையும் எதிர்பார்ப்பதே இல்லை என்பது யார் ஒருவருக்கு நன்றாக புரிகிறதோ அவர்கள் மனதில் நான் நிச்சயமாக லயித்து இருப்பேன், நிரந்தரமாக வாசம் புரிவேன். கூப்பிடும்போது காப்பாற்ற ஓடி வருவேன். எந்த நேரத்திலோ, என்ன காலத்திலோ, எந்த நேரமாக இருந்தாலும் நான் ஓடோடி வருவேன். சதா சர்வகாலமும் சாயி சாயி என்று உச்சரித்து கொண்டே இருக்கும் எவரை விட்டு நான் நீங்கவே மாட்டேன். நினைத்த வாழ்க்கையை உனக்கு கிடைக்கும்படி நான் செய்து கொண்டே இருப்பேன். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனையடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி நான் அடியை எடுத்து வைத்து விட்டேன். நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும், என்னிடம் பிரார்த்தனை வைத்தாலும் வைக்காவிட்டாலும்,
நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன், அதுவும் நிரந்தரமாக நன்மையாக இருக்கும்படியே என் அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். எந்த சூழ்நிலை வந்தாலும், என்னதான் உன் வாழ்வில் நிகழ்ந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்ற எண்ணத்தை மட்டும் எப்பொழுதும் மறந்து விடாதே, மறுத்து விடாதே. உன் வாழ்வில் ஆனந்தத்தை நிரப்ப நான் முடிவை செய்துவிட்டேன். உனக்கு வர வேண்டியதை உன்னிடம் சேர்க்க நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டுவிட்டேன். உன் வாழ்வில் இருந்த கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாமே உன் பூர்வ ஜென்ம பாவம் முடிந்தது போல முடியப் போகிறது. உன் புது கணக்கு தொடங்கும் தருவாயில் நீ இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறாய். அந்த தருவாயில் நீ நிற்பதால் தான் இதோ இப்பொழுது இது உன் கண்களில் பட்டிருக்கிறது. இப்பொழுது என்னுடைய வாக்கு உன் செவிகளில் விழுந்து கொண்டிருக்கிறதல்லவா? அப்படி என்றால் நீ அதிர்ஷ்டசாலிதான். நான் தேடி கண்டுபிடித்த அதிர்ஷ்டசாலிதான் என்னுடைய குழந்தை. யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கொடுக்க, உன் வாழ்வில் நடக்க நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்காக என்னுடைய அடியை நான் எடுத்தும் வைத்துவிட்டேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய மனம் மட்டும்தான் உன் வாழ்வை வீழ்த்தக்கூடிய ஆயுதம். மனதை பக்குவமாக வைத்துக்கொள், நிதானமாக வைத்துக்கொள். என்னுடைய பார்வையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். என் பார்வையில் நீ இருக்கும் பொழுது உன்னை யாராலும் வீழ்த்தி பார்க்கவே முடியாது. உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் மட்டும் போதும். மற்றவர்களுக்கு நீ குற்றவாளியாக தெரிந்தால் அதில் உன் குற்றம் எதுவுமே இல்லை. ஏனென்றால் உன் மனதிற்கு நீ நல்லவனாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறாய். பிறகு மற்றவர்களின் கண்களில் என்ன தெரிகிறது என்பது உனக்கு என்ன பிரச்சனை? இன்பம் வந்தாலோ துன்பம் வந்தாலோ மனம் விட்டு பேச யாருமே இல்லை என்ற சூழ்நிலை வரும் பொழுதுதான் தெரியும் உண்மையான அன்பு என்னவென்று, உண்மையான பாசம் என்னவென்று. எனவே உன் வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கும் உறவுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவர்களோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ துவங்கு. உனக்கு கிடைத்திருக்கும் எல்லாமே உனக்கு அற்புதமாகவே கிடைத்திருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். நீ எதிர்பார்ப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்க்கையில் நிகழும்படி நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான அதிர்ஷ்டகரமான காலம் நேரம் எல்லாம் கூடி வந்து கொண்டிருக்கிறது. நீ என் பிள்ளை. நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லது நடத்தாமல், உனக்கு நல்லது செய்யாமல் வேறு என்னதான் வேலை இருக்கிறது எனக்கு? உன் சாயப்பா அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். சுற்றி பலர் உயர்ந்து கொண்டிருக்க நாம் எத்தனை உழைத்தும் அப்படியே இருக்கிறோமே என்று ஏங்குவது ஏற்புடையது அல்ல. உன் திறன் வேறு, மற்றவர்களின் திறமை வேறு. உன்னுடைய களம் வேறு, உன்னுடைய காலமும் வேறு. யாரிடமும் உன்னோடு ஒப்பிடாதே. உழைப்பை கைவிட்டு விடாதே. உனக்கான சமயம் வரும், உனக்கான நேரம் வரும், உனக்கான காலம் வரும். அதிர்ஷ்டம் உன் பக்கமும் வீசும். காலம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதது. நான் இருக்கிறேன். இன்பத்தை கண்டு பரவசப்படாமல், அதிகமாக பரவசப்படாமல், துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல், அப்படியே துவண்டு சரிந்து உட்கார்ந்து விடாமல் உன்னை சமநிலையில் வைத்துக்கொள்ள பழகிக்கொள். அப்பொழுது எதற்குமே நீ கலங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த பக்குவமான மனநிலைக்கு முதலில் உன்னை கொண்டு வருவது மிக மிக கஷ்டமாகத்தான் முதலில் இருக்கும். ஆனால் முயன்று பார். முடியாதது என்று எதுவுமே இந்த உலகில் இல்லை. உலகத்தில் எதுவுமே நிலையானது அல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. அந்த உண்மையை உணர்த்துவதும் தெளிவதுமான அனுபவமே நமக்கு வாழ்க்கை பயணமாகவே ஆகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த உண்மைக்கு நாம் ஆட்கொள்கிறோம். அதன் தாக்கத்தில் தீவிரத்தில் நாம் அனைவருமே செயலிழந்து நிதானமிழந்து தவறி மயங்கி நிற்கிறோம். அத்தகைய மயக்க நிலையை எதிர்கொள்ளவும் அதிலிருந்து மீளும் வழிவகைகளை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருந்தால்
வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் மாறிவிடுகிறது. நிலை இல்லாதவர்களை நிலையானது என எண்ணி அதில் மனம் மயங்கி வாழ்க்கையை வீணடிக்காமல் நிலையான பேரருளை உணர்ந்து தெளிந்து அதன் வழி நிற்பதே நம் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய ஊக்கமாகவே இருக்கும். கோபத்தை முதலில் குறைத்து கொள்ள பழகிக்கொள். எது வந்தாலும் மற்றவர்களிடத்தில் கோபத்தை காட்டாதே. நெருக்கமானவர்களிடம் காட்டப்படும் கோபமும் ஒரு விதமான அன்புதான் என்பதை புரிந்து கொள்.